ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை உண்மையுறிவில் அத்தியாயம் 2 பதம் 49. தூரேனையவரம் கர்மா புத்தி யோகாதனஞ்சயா புத்தௌ சரணம் அன்விச்ச கிருபணா ஃபலஹேதவஹ. வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் அர்த்தம். தூரேனா வெகு தொலைவில், புறக்கணித்து, ஹி நிச்சயமாய், அவரம் மோசமான, கர்மா செயல்கள், புத்தி யோகாத் கிருஷ்ண உணர்வின் பலத்தில், தனஞ்சயா செல்வத்தை வெல்பவனே, புத்தௌ அத்தகு உணர்வில், சரணம் முழு சரணாகதி, அன்விச்ச முயற்சிக்கும், கிருப்பனாக கஞ்சர்கள், ஃபலஹேத்தவக பலனை விரும்புவோர். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. தனஞ்சயா அனைத்து மோசமான செயல்களையும் பக்தி தொண்டின் உதவியினால் தூரமாக வைத்துவிட்டு சரணடைவாயாக. தமது செயல்களின் பலனை அனுபவிக்க விரும்புபவர் கஞ்சர்களே ஆவார்கள். பொருளுரை. பகவானின் நித்திய தொண்டன் எனும் தனது சொரூப நிலையை உண்மையாக புரிந்து கொண்டவன் கிருஷ்ண உணர்வற்ற இதர செயல்கள் அனைத்தையும் துறக்கிறான். ஏற்கனவே விளக்கியபடி புத்தியோகம் என்றால் பகவானுக்கு செய்யப்படும் திவ்யமான அன்பு தொண்டே. அத்தகு பக்தி தொண்டே உயிர்வாளிகளின் சிறந்த செயலாகும். கஞ்சர்கள் மட்டுமே தங்களது செயல்களின் விளைவுகளை அனுபவிக்க ஆவல் கொண்டு மீண்டும் பௌதிக பந்தத்தில் சிக்குகின்றனர். கிருஷ்ண உணர்வின் செயல்களைத் தவிர மற்ற அனைத்து செயல்களும் பிறப்பு இறப்பு எனும் சுழலில் உயிர்வாளியை தொடர்ந்து பந்தப்படுத்துகின்றன. எனவே செயல்களுக்கு காரணமாக இருக்க வேண்டுமென்று ஒருபோதும் விரும்பக்கூடாது. எல்லா காரியங்களும் கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணருக்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும். நல்ல அதிர்ஷ்டத்தாலோ கடின உழைப்பாலோ பெறப்பட்ட சிறந்த செல்வங்களை எவ்வாறு உபயோகிப்பது என்று கஞ்சர்களுக்கு தெரியாது. ஒருவன் தனது சக்திகள் அனைத்தையும் கிருஷ்ண உணர்வில் செலவிட வேண்டும். அது அவனது வாழ்வை வெற்றிகரமானதாக்கும். கஞ்சர்களைப் போல துரதிர்ஷ்டசாலிகளும் தங்களது மனித சக்தியை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தாமல் விரயப்படுத்துகின்றனர். இத்துடன் பக்திவேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम रामा हरे हरे. ஸோ இந்த பதத்தில் கிருஷ்ணர் 2 வகையான குணங்களை கொண்ட மக்களை இங்கே ஒப்பிட்டு நமக்கு ஒரு கருத்து சொல்கிறாரு. யார் இந்த 2 வகையான மக்கள்? ஒருவர் கிருப்பனர், கஞ்சர்கள். 2வது வகையான மக்கள் பிராமணர்கள். கிருப்பனர்கள், கஞ்சர்கள்னா யார்? கஞ்சர்கள் தனக்குன்னு எந்த ஒரு தன்கிட்ட பொருள் இல்லாமல் இல்லை, பொருள் இருக்குது, அதாவது கடின உழைப்பால் ஒரு பொருளை பெறுறாங்க. அந்த பொருளை அதோடைய உயரிய பயன்பாட்டுக்காக பயன்படுத்திக்காமல் அதை வீணடிச்சிடுவாங்க. அந்த பொருள் தனக்கும் பயன்படாமல்
மற்றவங்களுக்கும் பயன்படுத்தாமல் கடைசியாக அது வீணாக போயிடுது. அது ஒரு கருமித்தனமான செயல். அதற்கு மாறாக, எதிர்மாறாக பிராமணர்களுடைய குணம் என்ன? தனக்குன்னு கிடைத்த பொருளை அவனும் கடின உழைப்பால் ஒரு பொருளை பெறுறான். அந்த பொருளை அதற்குன்னு உண்டான உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்காக அதை பயன்படுத்திக்கிறான். அவன் பிராமணன். ஆக நம்ம ஒரு பிராமண குணத்தில் நம்ம வாழ வேண்டும். அப்படி பிராமண குணத்தில் வாழ வேண்டும் அப்படின்னா நமக்குன்னு கிடைத்திருக்கிற இந்த உடல், அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா உடல், மனித உடல்ங்கிறது நம்மளுடைய பூர்வகாலத்தில் செய்த கர்ம வினைகளின்படி நமக்கு இந்த பிறவியில் மனித உடல் கிடைத்திருக்குது. அது எந்த வகையான குணம் இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் நமக்கு விலங்குகள் உடல் கிடைக்காம நமக்கு மனித உடல்கள் கிடைத்திருக்கு. நமக்கு அப்படின்னு நமக்கு நாமங்கிறது ஆத்மா. அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டும். எத்தனையோ ஆத்மாக்கள் இந்த மனித பிறவியை அடையாமல் விலங்குகள் பிறவியிலேயே சின்ன சின்ன நுண்ணுயிர்கள், பறவைகள், செடி கொடிகள், இந்த மாதிரி இதெல்லாம் கீழ்நிலை பிறவிகளில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அதற்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாமே வாழ்க்கையில் அடிப்படையான விஷயம்னா புலன் திருப்தி. அட்லீஸ்ட் விலங்குகளுக்கு அது புலன் திருப்தி, ஒரு செடி கொடிகளுக்கு அதுவும் கிடையாது. என்ன உடல் கிடைச்சிருக்குதோ அது அப்படியே அது காலத்தை கடத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான். 1000 வருடங்கள் ஆனாலும் ஒரு மரமானது 1000 வருடங்கள் வாழுது அப்படின்னாலும் அந்த 1000 வருடமும் அது வெப்பமும் குளிர் இதெல்லாம் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். புயல்லையும் பாதிக்கும், வறட்சியிலையும் பாதிக்கும். ஸோ அதுதான் அதோடைய நிலை. ஆனால் நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இல்லை. ஒவ்வொருத்தரும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய அந்த சுபாவம் இருக்குது. ஆனால் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொள்ளணுங்கிறது அதை நம்ம அறியாமையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அறியாமையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம விலங்குகளுடைய வாழ்க்கைக்கு சமமானதாக தான் அதை கருதப்பட வேண்டும். விலங்குகள்னால் என்ன? தான் பெற்றிருக்கக்கூடிய புலன்களுடைய இச்சைகளுக்காக தனது வாழ்வானது அதை முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு. தான் பெற்றிருக்கிற 5 புலன்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, இந்த உடல் சுகம், இந்த 5 வகையான இச்சைகளுக்கும் விலங்குகளானது தன்னுடைய வாழ்க்கையை அதை திருப்திப்படுத்தி கொண்டு தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது எப்படி திருப்திப்படுத்தி கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறது? உண்ணுதல், உறக்கம், புலனின்பம், தற்காத்து கொள்ளுதல், இது மட்டும்தான் அதற்கு தெரிந்த விஷயம். நாம் வேற, ஆத்மா வேற, இந்த உடல் வேற, ஆத்மா வேற, வாழ்க்கைங்கிறது ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு புத்தியும் அதற்கு கிடையாது. ஸோ அந்த உயரிய புத்தியானது நமக்கு இந்த மனித பிறவியில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்குன்னு அவன் பெற்றிருக்கிற புத்தியானது அது உயர்ந்த புத்தி தான். ஒருத்தன் ரொம்பவும் சோம்பேறியாக மந்தமாக கூட இருப்பான். ஆனால் அவனுக்குன்னு கிடைக்கக்கூடிய புத்தியானது தன்னுடைய பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த புத்தி இறைவனின் அருளால் அதை கிடைச்சிருக்கு தான். ஆனால் அதை நம்ம பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். ஒரு அறியாமை அப்படிங்கிற ஒரு கவரிங்லேயே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம எந்த பிறவியில், எந்த குடும்பத்தில் நம்ம பிறந்தோமோ, எந்த சமுதாயத்தில் நம்ம பிறந்தோமோ அது மட்டுமே நம்மளுது, என்னுடையது, அதற்கு மட்டுமே நாம் உழைக்க வேண்டும், அதற்கு மட்டுமே நாம் வாழ்க்கையும் தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம அறியாமையிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அறியாமையிலேயே வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா இறுதி காலத்தில் நம்ம எதற்காக இந்த மனித பிறவி பெற்றோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் வாழ்க்கை உயிரானது இந்த உடலிலிருந்து நீக்கப்படுது. அப்படி அந்த அறியாமையிலே உயிரானது நீங்க பெற்றுச்சுன்னா மறுபடியும் இந்த மனித பிறவி கிடைக்கும் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. ஏன்னா அவனுக்குன்னு கொடுத்துருந்த இந்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்திக்காததுனால அவனுக்கு மீண்டும் ஒரு கீழ்நிலை பிறவிகள் தான் அவனுக்கு கிடைக்குது. அதனால் நம்ம இந்த மனித உடலை ஒரு கஞ்சர்கள் போல் நாம் ஒரு அல்ப விஷயத்துக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அது சிறந்த மனித வாழ்க்கை கிடையாது. மனித வாழ்க்கை என்பது ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த உயர்ந்த லட்சியம்தான் மறுபிறவியானது உண்மையான சுரூபத்தை அடைவதற்குண்டான பிறவியாக அமைய வேண்டும். அது சாத்தியமாகும். பல பேர்த்துக்கு என்னென்னா இது கலியுகம், இந்த கலியுகத்தில் பலதரப்பட்ட சமுதாயம் ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும், அந்த சங்கடம் இருக்கும். ஆனால் அது ஒரு ரீசன் கிடையாது. இந்த மனித பிறவியானது இது கலியுகமாக இருந்தாலும்
இந்த கலியுகத்துக்குன்னு ஒரு யுக தர்மத்தை கிருஷ்ணர் நிலைநாட்டி இருக்கிறார். அந்த யுக தர்மத்தை நம்ம வந்து முழு மனதோடு நம்ம பின்பற்றினோம்னா பண்டைய காலத்தில் மக்கள் வாழ்ந்து அனுபவித்த அந்த லட்சியத்தை நம்மளாலையும் அடைய முடியும். அந்த கலியுகத்துக்குன்னு உயரிய தர்மம் தான் இந்த சங்கீர்த்தன யக்ஞம். நம்ம முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம். பகவான் ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவதரிக்கும் போதும் 3 காரணங்களுக்காக அவதரிக்கிறார். ஒன்று, பக்தர்களை காப்பதற்காகவும், அசுரகுணம் படைத்த மக்களிடமிருந்து மக்களை காப்பதற்காகவும். 2வது, அசுரர்களை அழிப்பதற்காகவும். 3வது, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும். இந்த 3 காரணங்களுக்காக பகவான் அவதரிக்கிறாருன்னு நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த கலியுக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் கிருஷ்ணர் வந்து 500 வருடங்களுக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபுவாக கடவுளின் ஒரு பக்தனின் பாவனையில் அவர் அவதரிக்கிறார். இந்த அவதாரத்தில் அவர் அசுரர்களை அழிக்கவோ பக்தர்களை காப்பதோ அந்த பாகுபாடு இல்லாமல் அசுரர்கள் பக்தர்கள் அப்படிங்கிற அந்த, ஏன்னா கலியுகத்தில் யாருமே பக்தர்களும் சிறந்த பக்தர்களும் இல்லை, எல்லாருமே எல்லாத்துடைய மனதிலும் அசுரத்தன்மை கொண்டிருக்கின்றன. அதனால் அசுரர்களை அழிப்பதற்கு பதிலாக ஒவ்வொருத்தருடைய மனதில் இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை அவர் அளிக்கிறார். எப்படி அளிக்கிறார்? தன்னுடைய நாம அவதாரத்தை அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து அதன் மூலமாக ஒவ்வொரு மனிதருடைய இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை அவர் அளிக்கிறார். ஆக இந்த நாம சங்கீர்த்தனமானது நம்ம பின்பற்றினோம்னா நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை வெல்ல முடியும். மேலும் சைத்தன்ய மகாபிரபு சொன்னது என்னன்னா, பாரத பூமித்தே கையிலே மனுஷ ஜென்மையார ஜன்ம சார்த்தக கோயிலே கர பர உபகாரா. பாரத பூமியில் பிறந்து எடுத்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் உபதேசம் செய்ய வேண்டும். பர உபகாரம். அதற்கு இணங்க நம்ம ஆச்சாரியர்கள் ஒவ்வொருத்தரும், இந்த பரம்பரையில் வந்த ஆச்சாரியர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நாமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சென்றாங்க. அதே நம்ம வழிநடத்தி பின்பற்ற வேண்டும். நம்ம இந்த யுக தர்மத்தை பின்பற்றுவதன் மூலமாக நம்மளுடைய உண்மை நிலையை நம்மளால் அடைய முடியும். 2வதாக மக்கள் நினைக்கிறது என்னென்னா, யுக தர்மத்தை நம்ம பின்பற்றுவதற்காக மக்களுடைய மனதில் என்ன இருக்குங்கன்னா நியமங்கள். யோகம் அப்படின்னா இதை செய்யணும், அதை செய்யணும், இப்படி இதை கட்டுப்படுத்தணும், அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற பல எண்ணங்கள் இருக்கும். ஆமாம், அதில் வந்து நம்ம முக்கியத்துவம் செலுத்த தேவையில்லை. இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், அதெல்லாம் விட்டுட்டு வெறுமனே அந்த நாமத்தை நம்ம உச்சரிக்க ஆரம்பிக்கணும். நாமத்தை உச்சரிக்க தானாகவே தன்னுடைய புலன்கள் எல்லாமே கட்டுப்படுத்தப்படும். தானாகவே கட்டுப்படுத்தப்படும் போது சுலபமாக நமக்கு உயர்ந்த குறிக்கோளை எய்துவதற்குண்டான மனநிலையும் நம்மளால் பெற முடியும். இதற்காக நம்ம தனியாக நம்மளுடைய முயற்சி எதுவும் போட தேவையில்லை. பிரபுபாதர் அடிக்கடி சொல்வார், வெறுமனே நீங்கள் அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கணும். வெறுமனே அப்படின்னா மனதில் எந்த ஒரு கற்பனையும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யும்போது என்ன சுபாவத்தில் செய்வானோ அந்த மாதிரி நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இந்த நாமத்தை நம்ம உச்சரிக்க தன்னுடைய புலன்கள், எல்லா புலன்களும் தூய்மையாகும். புலன்கள் தூய்மையாகுவது மட்டுமில்லாமல் நம்மளுடைய மனமும் தூய்மையாகும். அப்படி தூய்மையாக ஆக இந்த பௌதிக பந்தங்களிலிருந்து நம்ம படிப்படியாக நம்ம விடுபட முடியும். அப்படி விடுபட்டு பகவான் மேலே இருக்கக்கூடிய பிரேம அன்பானது நமக்கு மனதில் நிலைநாட்டப்படும். இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா, நம்ம பகவான் இந்த நாம ரூபத்திலே கருணையை நமக்கு வழங்குறாரு. அதனால் நம்ம இந்த நாம சங்கீர்த்தனத்தை முழு மனதோடு ஏற்று நம்ம பின்பற்றினோம்னா பகவான் மேலே இருக்கக்கூடிய நமக்கு இந்த பிரேம அன்பானது நம்ம மனதில் நிலைநாட்டப்பட்டு நம்மளுடைய உண்மையான சுரூபத்தை நம்ம அடைய முடியும். இதன் மூலமாக நம்ம மறுபிறவியிலிருந்து நம்ம இந்த பௌதீக உலகத்தில் மறுபிறவி எடுக்கிறதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அவ்வாறு நம்ம செயல்படாமல் கர்மித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அந்த கர்மாவை நாம் ஏற்க வேண்டிய நிலை இருக்குது. அந்த கர்மாவை அதிகரித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா அது புண்ணிய கர்மாவாகவும் இருந்தாலும் சரி, பாவ கர்மங்களாக இருந்தாலும் சரி, இரண்டுமே நம்ம இந்த பௌதீக உலகத்தில் பந்தப்படுத்தப்படக்கூடிய ஒன்று தான். புண்ணிய கர்மம் அப்படின்னா இதனால் நம்ம
சொர்க்கலோகம் வரைக்கும் நம்ம சொர்க்கலோகத்துக்கு நம்ம செல்லலாம். ஆனால் அதுவும் ஒரு பௌதீக உடல் தான். எப்படி விலங்குகள் வாழ்க்கையிலிருந்து மனித வாழ்க்கையை அடைந்திருக்கிறோம், ஆனால் இந்த மனித வாழ்க்கையும் விலங்குகள் இரண்டுமே பௌதீக உடல் தான் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொண்டோமோ, அதுபோல் தேவர்களுடைய வாழ்க்கையும் மனிதர்களுடைய வாழ்க்கையும் இதுவும் ஒரு பௌதீக உடல்கள் தான். என்ன தேவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் வசதியான வாழ்க்கையாக இருக்கும், அங்கே துன்பங்கள் கம்மியாக இருக்கும். ஆனால் துன்பங்கள் இருந்து முற்றிலும் விடுபட வேண்டும் அப்படின்னா இந்த தேவலோகத்தையும் கடந்து பிரம்மலோகத்தையும் கடந்து ஆன்மீக லோகமாக வைகுண்டத்தை நம்ம அடைய வேண்டும். அதற்குண்டான தகுதியை நம்ம பெற வேண்டும். அந்த தகுதியானது பக்தி தொண்டின் மூலமாக நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக மட்டும்தான் நம்ம பெற முடியும். பாவகாரியங்கள் செய்தால் அது நமக்கே தெரியும், நம்ம கீழ்நிலை பிறவிகள் தான் நம்ம எதை நேரிடும் அப்படிங்கிறது. அதுவும் அந்த கீழ்நிலை பிறவிகள் எடுப்பதற்கு முன்னாடி நம்ம இந்த உடலை விட்டது உயிரானது நீங்கினதுக்கப்புறம் நரகலோகத்தில் போயிட்டு நரக வேதனை அனுபவிக்க வேண்டும். முதல்ல 22 நரகலோகங்கள் இருக்குது. நம்ம செய்த பாவங்களுக்கு ஒவ்வொரு பாவங்களுக்கும் நரகலோகத்தில் வேதனை அனுபவித்து விட்டு அதற்கப்புறம் அந்த கீழ்நிலை பிறவியானது நமக்கு கொடுக்கப்படும். ஆக பாவப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் கொடுமையான வாழ்க்கை. பாவங்கள் செய்து வாழ்க்கை வாழ்கிறது அப்படிங்கிறது கொடுமையான வாழ்க்கை. நம்ம மனதில் இன்னொரு கேள்வியும் ஏற்படும், புண்ணியம் என்ன, பாவம் என்ன, பக்தி என்ன? பக்தி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும், பகவானுடைய திருப்திக்கு நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ புண்ணியம் பாவம் அதில் என்ன எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கணுமா அப்படின்னா அதுவும் தேவையில்லை. ஏன்னா நம்ம புண்ணிய காரியத்திலையும் நமக்கு நாட்டம் இல்லை, பாவ காரியங்களில் நமக்கு நாட்டம் இல்லை. நமக்கு ஒரே குறிக்கோள் என்னென்னா பகவானின் திருப்திக்காக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். என்ன செயலாக இருந்தாலும் புலன்களை பயன்படுத்தி நம்ம செயல்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த செயல்களானது பகவானை திருப்திப்படுத்துதா இல்லையா? அதாவது இந்த கலியுகத்தில் பகவான் அவதரிக்கக்கூடியது இந்த நாம அவதாரத்தை திருப்திப்படுத்தக்கூடியதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கணக்கிட வேண்டும். எதெல்லாம் அது திருப்திப்படுத்துதோ அது பக்தி தொண்டு, எதெல்லாம் திருப்திப்படுத்தலையோ அது அதனால் கர்மாக்களை நம்ம ஏற்க நேரிடுகிறோம். அது யார் தீர்மானிப்பது? அதாவது இதெல்லாம் நமக்கு பகவானின் நாம அவதாரத்தை திருப்திப்படுத்தும், இதெல்லாம் திருப்திப்படுத்தாது அப்படிங்கிறது. அதற்காக தான் அந்த நாமத்தை மற்றவங்களுக்கு எடுத்துரைப்பதற்காக அவதரித்த குரு ஆச்சாரியர்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஒரு உண்மையை கண்டறிந்த ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு தொண்டு செய்வாயாக, உண்மையை கண்டவரான அவர் உனக்கு உன் வாழ்க்கையை உயர்த்துவார் அப்படிங்கிறத கிருஷ்ணர் வலியுறுத்துகிறார். ஆக ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழே இந்த நாமத்தை மக்களுக்கு நம்ம எடுத்துரைப்பதற்காக நம்ம செயல்பட்டோம் என்றால் நமது வாழ்க்கையும் புனிதமடையும். மற்றவங்களுக்கு எடுத்துரைப்பதன் மூலமாக மற்றவங்களுடைய வாழ்க்கையும் புனிதமடையும். இன்னொரு இது நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த பொருளுரையில் பிரபுபாதர் சொல்லக்கூடியது என்னென்னா, கஞ்சர்கள் தனக்கு கிடைக்கப்பட்ட இந்த உடலை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நாம் நினச்சிட்ருக்கிறோம் ஒரு செயல் செய்வதன் மூலமாக பெறக்கூடிய பலனானது நாம் செயல்கள் செய்கிறோன்னா அது அதோடைய பலனும் நமக்கு சார்ந்தது தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். பகவத்கீதையில் பின்வரும் அத்தியாயங்கள் 18வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இதை எப்படி விளக்குறார் அப்படின்னா, செயல் நடக்குது அப்படின்னா அதற்கு 5 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு இடம். இந்த உடல் மூலமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த உடலானது ஒரு இடமாக இருக்குது. இரண்டாவது, அந்த செயலை செய்பவன் யார்? அந்த முதல்ல அந்த செய்யணுங்கிறது ஒரு ஆசை வளர்த்துக்கிறது யார்? அந்த ஆத்மா. ஆத்மாங்கிறத செய்பவன். மூன்றாவது, அந்த செயலை செய்வதற்குண்டான புலன்களை பயன்படுத்தி தான் நம்ம செயல்பட வேண்டும். ஆக அந்த புலன்கள்ங்கிறது ஒரு பங்காக அமைகிறது, நம்ம பெற்றிருக்கக்கூடிய இந்த புலன்கள். நான்காவது, பலதரப்பட்ட முயற்சிகள். இந்த செயலை செய்வதற்குண்டான பலதரப்பட்ட முயற்சிகள் நாம் மேற்கொள்கிறோம். ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ஒன்று, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, 2 மட்டும்தான் நாம், என்னென்னா செய்பவனும் அந்த முயற்சியும், இது 2 தான் நம்மளுது. அது மற்ற உடலும் நமக்கு கிடையாது, புலன்களும் நமக்கு கிடையாது. ஐந்தாவது பரமாத்மாவின் வழிகாட்டுதல். இந்த பரமாத்மாவின் வழிகாட்டுதல் அவருடைய இச்சை இல்லைன்னா நாம் அந்த செயலை வெற்றிகரமாக முடிக்க முடியாது. அப்படி பரமாத்மாவின் வழிகாட்டுதலின் கீழே நம்ம, அதாவது கிருஷ்ண உணர்வில் நம்ம செயல்படும் போது அந்த செயல்களின் மூலமாக எந்த ஒரு கர்மத்தையும் நாம் ஏற்பது கிடையாது.
ஆக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் கிருஷ்ணருக்காக செய்யும்போது அந்த உணர்வோடு நம்ம செயல்பட வேண்டும். இந்த கிருஷ்ண உணர்வோடு நம்ம செயல்படலை அப்படின்னாலும் அதற்குண்டான கர்மாவை நம்ம ஏற்க நேரிடும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இந்த அடிப்படையின் மூலமாக நான் கிருஷ்ணர் உணர்வில் செய்கிறேன்னா இல்லை என்னுடைய புலன்களை திருப்தி கொள்வதற்காக நம்ம செயல்படுகிறேனா அப்படிங்கிறத அந்த மனதில் கருத்தில் கொண்டு நம்ம செயல்படும் போது நம்மளுடைய செயல்களானது ஒரு உயர்ந்த பர்பஸ்க்காக நம்ம செயல்பட்டு நம்ம வாழ்க்கையின் இறுதி இலக்கை நம்மளால் சுலபமாக அடைய முடியும். இத்துடன் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் வகுப்பை நம்ம நிறைவு செய்துவோம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், விஸ்வகுரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.